நாளின் காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 72வது அதிகாரம் 12-13 வசனங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆறுதலான வார்த்தை, அவர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் விடுவிக்கிற தெய்வம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்குகிற தெய்வமா. எளியவர்களின் ஆத்துமாக்கள் அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளில் இருந்தாலும் எளியவர்களின் ஆத்துமாக்களை அவர் விடுவித்து ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த காலைவெளியிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே கூப்பிடுகிறதினாலே சோர்ந்து போய்விட்டீர்களா? கூப்பிடுகிறதினாலே நான் இளைத்து போனேன், என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். கர்த்தாவே, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடு, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என்று தாவீது சொல்லுகிறார் அநேக சங்கீதங்களிலே. இந்த காலை வேளையில அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை சோர்ந்து போய் கூட இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தெய்வம். உதவியற்ற நிலைமையில இருக்கிற உனக்கு நான் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளி செய்ய நான் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த காலைவெளியில வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றார். இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்து, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீங்களாப்பா, வேதம் சொல்லுகிறது அல்லவா, என்னை விடுவித்தருளுங்கப்பா, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து என்னை எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தந்தருளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 72வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் ஒரு ராஜா எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும், அந்த ராஜாவுடைய அரசாட்சி எப்படி இருக்கும், நீதியுள்ள அரசாட்சியா இருக்கும், நீதியுள்ள நியாய தீர்ப்புகளை அந்த ராஜா செய்கிறவரா இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இதுல ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, அந்த ராஜா நீதியோடும் நியாயத்தோடும் ஜனங்களை விசாரிப்பாராம். ஒரு சாதாரணமான இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லி நம்ம இன்டைரக்டா அந்த அந்த ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் மாத்திரமே நீதியோடும் நியாயத்தோடும் அரசாட்சி செய்ய முடியும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்தி தருகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிற நாம் ஒன்று மாத்திரம் மறந்து போகக்கூடாது. உலகத்திலே ஒருவேளை நீதி கேடுகள் நடக்கலாம், நியாயக்கேடுகள் நடக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடும் அவர் நியாயம் தீர்க்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த ஆண்டவர் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவாராம். இந்த காலை வேளையிலே சிறுமைப்படுகிறீர்களா? வேதனைகள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா மனிதர்களால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் உங்களை மற்றவர்கள் ஏளனமாய் எளியவர்களாய் நினைத்து சிறுமைப்படுத்துகிறார்களா? இந்த காலை வேளையிலே எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? என்னுடைய இந்த காரியத்துல என் ஆண்டவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பு செய்ய மாட்டாரா என்று சொல்லி வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையிலே நான் சிறுமைப்படுகிறவர்களை நியாயம் விசாரித்து அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் நியாயக்கேடு செய்கிறார் அவர்களுக்கு நான் பதில் செய்வேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நீ நீதியாய் நியாயம் தீர்ப்பு செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த காலை வேளையிலே எனக்கு ஒரு நியாயம் செய்திருங்கப்பா, எனக்கு இந்த ஒரு காரியத்துல ஒரு நியாயம்
எப்படியாயிலும் வெளிப்பட பண்ணிருங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். இதுல 12, 13 வசனங்கள் மிகவும் அழகாக சொல்லுகிறது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பாரா. எளியவர்கள், ஆண்டவர் எளியவர்களை மிகவும் நேசிக்கிறார். எளியவர்களின் ஆத்துமாக்களை அவர் தள்ளாட விடுகிறதில்லை. அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் இறங்குகிற தெய்வமாயிருக்கிறார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம் அல்லவா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அவரை நோக்கி நாம் இந்த காலை வேளையில கூப்பிட வேண்டும். எளியவர்களாயிருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நாம் எந்த சூழ்நிலை, ஒருவேளை நீதிக்காக நியாயத்துக்காக காத்திருக்கலாம், இது உதவியற்ற சூழ்நிலைமையிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நம் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் அவர் அந்த அந்த சூழ்நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது, அவர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எத்தனை எடுத்துக்காட்டுகளை நாம் தியானிக்கிறோம் அல்லவா. சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்விலே ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்க, மிகவும் துயரமான சூழ்நிலைமைகளின் வழியாய் அவர் கடந்து சென்றார். ஒரு எளியவனான ஒரு தாவீது பாருங்க, ஆடுகளின் பின்னாக அவன் நடந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆடுகளின் பின்னாக நடந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் பிரித்தெடுத்து உயர்ந்த இடங்களில் அவர் ஏறி இருக்க பண்ணினார் அல்லவா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவனை முடிசூட்டினார் அல்லவா. அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன நாமம் உள்ளவர். அவர் நமக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உனக்கும் நான் அவ்வாறு செய்ய வல்லவராயிருக்கிறேன். தாவீது எளியவனாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டுருங்கப்பா, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதீங்கப்பா, என்னுடைய சிறுமையை நோக்கி பார்த்தருளுங்கப்பா என்று கேட்டபோது உதவியற்ற சூழ்நிலைமை. தாவீதுக்கு பெரிதாக அவனுடைய குடும்பத்துல பெரிய ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடையாது. ஆனா உதவியற்ற சூழ்நிலைமையில இருந்த தாவீதெல்லாம் அடுத்த அரசராக வருவார் என்று யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. சவுல் ராஜா என்றால் அவனுடைய சந்ததியில் இருந்துதானே அடுத்த ராஜாக்கள் தோன்ற வேண்டும். ஆனால் ஆண்டுடைய அனாதி தீர்மானம் அது வேறு. ஏன்னா அவர் எளியவர்களை நேசிக்கிறார். உதவியற்ற சிறுமையானவனை அவர் நேசிக்கிறார். பலவீனனை எளியவனையும் அவர் நேசிக்கிறார். எளியவர்களை அவர் நேசிக்கிறபடியினாலே அவர்களுக்காக அவர் எழும்பி நின்று நியாயம் செய்து நீதி செய்து அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு உயர்வுகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீதுக்கு செய்தவர் காலை வேளையிலே நமக்கும் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தாவீதை கைவிடவில்லை அல்லவா. உடைய வாழ்விலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது உண்மைதான். உலக ஓட்டத்திலே சில நேரங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாய் நாம் கடந்து செல்ல நேரிடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஒரு நாளிலே நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை உயர ஏறி இருக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னா வேதம் அதுதானே சொல்கிறது, உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிப்பாராம், தூக்கி எடுத்து அவர்களை ரட்சிப்பாராம். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்காக நிற்க ஒருவரும் இல்லையே என்று வேதனையோடு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல, நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், உனக்காக நான் எழுந்தருளுவேன், நீ கடந்து செல்கிற இந்த காரியங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கை நான் பிடித்துக் கொள்வோம். அந்த நாள் முழுவதும் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவரே வார்த்தை இப்படி சொல்லுகிறது அல்லவா, என்னுடைய வாழ்வில் இருக்கிற
பிரச்சனைகளை மாற்றி நீ நீதியுள்ள நியாயாதிபதியா. ஒருவேளை இந்த உலகத்துல நீதிகள் அற்று போகலாம், நியாயங்கள் அற்று போகலாம். ஆனா நீங்க நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? எனக்காய் நியாயம் செய்ய எழுந்தருளுங்க என்று சொல்லி கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே நியாயம் செய்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார்.